ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த எபிசோடு டீட்டெயில்ஸு ஆக்ட்ரஸ் பேரெல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் சொல்லிக்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. போகிற போக்கில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பேர் ரிக்கி. மெல்ல பெட்ரூம் கதவை திறந்து எட்டி பார்க்குறான். என்னடா இவன் ஸ்டார்டிங்லேயே சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு, யார் பெட்ரூமை எட்டி பார்க்குறான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா எட்டி பார்த்தவன், ஓ மாம் தூங்கிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் அவங்களவே பார்த்துட்டு இருக்கான். அந்த மாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு முதுக காட்டி படுத்திருக்காங்க. ஆனால் தூங்கல, ஏதோ யோசனை பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. மாம் தூங்கல, அழுகுறாங்க அப்படிங்கிறத ரிக்கி கவனிச்சிட்டான். பாவம், மாம்க்கு நடந்த மாதிரியான கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு கதவை சத்தம் இல்லாமல் சாத்திட்டு போகிறான். மறுநாள் காலையில் மாம் எந்திரிச்சு வராங்க. ஹேய் என்னப்பா, நைட் நல்லா தூங்குனியா அப்படின்னு ரிக்கியை பார்த்து கேட்குறாங்க. மாம், நான் நல்லா தூங்கினேன் மாம், நீங்கள் தூங்குனீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு மாம் பதில் சொல்லவே இல்லை. என்ன மாம், ஒன்றும் பதில் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரிக்கி கேட்குறான். ஹேய், நான் என்னப்பா பதில் சொல்கிறது, நைட்டுனா ஒரு சில நாள் தூக்கம் வரும், தூக்கம் வராது, இதெல்லாம் கல்யாணமானவங்களுக்கு தான் புரியும், நீ சின்ன பையன்ப்பா, இதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு அவன் தலையை தொடுறாங்க. போங்க மாம், டேடும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான், எப்போ பார்த்தாலும் என்ன சின்ன பையன் சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எப்போ தான் வளருவேன் அப்படின்னு அப்பாவியாக கேட்குறான். ஓ மை டியர் ஸ்வீட் பாய் அப்படின்னு அவன் கன்னத்தை தடவுறாங்க. இவன் ஸ்வீட் பாயா, ரொம்ப டேஞ்சரஸ் பாய். சரிப்பா, அம்மா உனக்கு என்ன பண்ணட்டும், பிரெட் டோஸ்ட் பண்ணட்டுமா இல்லை மேக்ரோன் மாதிரி ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கு பசியே இல்லை மாம், ஒரு ப்ரோட்டீன் ஷேக் மட்டும் கொடுங்க, குடிச்சிட்டு நம்ம 2 பேரும் ஸ்விம்மிங் போகலாமா அப்படின்னு கேட்குறான். ஓ போகலாமே அப்படின்னு சொன்ன மாமும் அடுத்த நிமிஷம், ஐயோ என்னோட ஸ்விம் சூட்டை என் ஃப்ரெண்டு வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா, இப்போது எப்படி அது இல்லாமல் ஸ்விம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மாம், நான் அரேஞ்ச் பண்ணுறேன், ஸ்விம்மிங் போகலாம் மாம் ப்ளீஸ் அப்படிங்கிறான். இவன் ஏன் இப்படி பறக்கிறான், ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சா அவங்க ஸ்விம்மிங் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பையனோட பார்வை எங்கெல்லாம் போகுதுன்னு. ஒரு வழியாக ஸ்விம்மிங் முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. சரிப்பா, இப்போ சொல்லு, நான் உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணட்டும், அப்படியே உனக்கு நான் லஞ்சும் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அம்மா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, போயிட்டு வரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன மாம், நீங்கள் பாட்டுக்கு வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் போயிட்டா எனக்கு இங்கே யார் கம்பெனி கொடுப்பா, போர் அடிக்குமே அப்படிங்கிறான். டே கண்ணா, ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் நான் வந்துடுவேன்டா அப்படின்னு மாம் சொல்லவும், என்னது 2 ஹவர்ஸா, அவ்வளோ நேரமெல்லாம் உங்களை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியாது அப்படின்னு பிடிவாதமாக ரிக்கி சொல்கிறான். ஆமாண்டா, உன்னால் 2 மணி நேரம் என்னை பிரிஞ்சிருக்க முடியாது, உங்கள் அப்பாவால் 2 மணி நேரம் என் கூட இருக்க முடியாது. பாரு, எங்களுக்கு கல்யாணமாகி 3 மாதம்தான் ஆகுது. இந்த 3 மாதத்தில் 3 மணி நேரம் கூட உங்கள் அப்பா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, பிஸ்னஸ்ன்னு எங்கேயோ போயிட்டாரு. என்னோட நிலைமையும் நீ கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் இல்லைப்பா, நான் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி தனிமையாகவே இருக்கிறது, உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது ரிக்கி, நீ சின்ன பையன் அப்படின்னு திரும்பவும் அவங்க சொல்ல, திரும்ப திரும்ப என்னை சின்ன பையன் சொல்லாதீங்க மாம், நான் எங்கள் அப்பாவோட நல்லா வேலை செய்வேன் அப்படிங்கிறான். அப்படி என்னப்பா வேலை செய்வேன் அப்படின்னு மாம் கேட்குறாங்க. இல்லை மாம், நான் அப்பாவோட நல்லா வேலை செய்வேன்னு சொன்னேன், அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்றான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரிக்கி, நான் உன்னை பார்த்து பிடிச்சனால தான் உங்கள் அப்பாவை 2வதாக கல்யாணம் பண்ணுறதுக்கே சம்மதிச்சேன். யூ ஆர் சச் அ ஸ்வீட் லிட்டில் பாய் அப்படிங்கிறாங்க. ஓ சித்தியா, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் மாம், ஐ லவ் யூ அப்படிங்கிறான். ஐ லவ் யூ ரிக்கி அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்கிற லவ் வேற, அவன் சொல்கிற லவ் வேற. என்னதான் இந்த அம்மா 6 அடிக்கு வளர்ந்துருந்தாலும் ரொம்ப அப்ராணி போல இருக்கு. பேச்சை மாற்றணுங்கிறதுக்காக ரிக்கியும், மாம் அப்பா உங்களுக்கு கால் பண்ணியிருந்தாரா, நைட்டு எனக்கு கால் பண்ணியிருப்பாரு போல, நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறான். இல்லைப்பா, அவர் எங்கே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, குட் மார்னிங் குட் நைட்னு மெசேஜ் அனுப்புவார், இல்லை அவருக்கு ஏதாவது ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா இமெயிலில் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி தீப்பார். என்ன பண்ணுறது, எனக்கும் அவர் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம்தான், ஏதோ நீ இருக்கிறதால எனக்கு பொழுது போகுது. அது சரி ரிக்கி, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தாலே, அவள் பேர் என்ன, மேரியா, இப்போல்லாம் ஏன் நீ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதே இல்லை அப்படின்னு மாம் கேட்கவும், இல்லை மாம், எனக்கு இப்போல்லாம் அவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்பா, அவன் நல்லா அழகாத்தானே இருக்கா அப்படின்னு மாம் கேட்குறாங்க. அழகாத்தான் இருக்கா மாம், பட் என்னவோ எனக்கு, ஐ மீன் அவள் வயசு பொண்ணுங்க மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு ரிக்கி சித்தியை, இவங்க சித்தி தானே அப்படின்னு சித்தியை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சொல்கிறான். ஏய் என்னப்பா, உன் வயசு பசங்களுக்கெல்லாம் சின்ன பொண்ணுங்க மேலே தான் ஆசை வரும், அப்புறம் என்ன என்ன மாதிரி வயசில் இருக்கவ மேலேயே ஆசை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆசைக்கு சின்ன வயசு என்ன பெரிய வயசு என்ன, நம்மளுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க மேலே ஆசைப்பட வேண்டியதானே அப்படின்னு ரிக்கி கள்ளத்தனமாக சிரிச்சுட்டே சொல்கிறான். கரெக்டு தான்ப்பா, அது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. நேற்று கூட பாரு,
உங்க அப்பா என்னோட குட்டி பையன் எப்படி இருக்கான்னு என்கிட்ட கேட்குறாரு. ஆனா நான் சொல்லவா முடியும்? உங்க குட்டி பையனுக்கு என் வயசுல இருக்கிற பொண்ணுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்னு அவங்க கிண்டலா சொல்ல, மாம் என் மனசுக்கு பட்டதை சொன்னேன். அதை வச்சு என்னை கிண்டல் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிறான். சேச்சே நான் கிண்டல்லாம் பண்ணலப்பா. உங்க அப்பா தான் உன்னை சின்ன பையனா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நீ ரொம்ப மெச்சூர்டானவன் வளர்ந்தவன்னு அவருக்கு புரியல போல் இருக்கு. பாரு உங்க அப்பா இல்லாத இந்த சமயத்துல எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீ இருக்க. நான் சின்னதா கவலைப்பட்டாலும் கூட ஓடோடி வந்து ஏமாம் ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னு என் தலையை வருடி கொடுக்குற. நீதான்ப்பா உண்மையான ஆம்பளை. உங்க அப்பா மாதிரி எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு டெய்லி ஒரு மெசேஜில் நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அனுப்புறதுல என்ன யூஸ் இருக்கு? பாரு நேற்று ஒரு இமெயிலில் என்னை பற்றி அப்படி வர்ணிச்சு எழுதியிருக்காரு. நான் ஒன்றும் அடுத்தவ கிடையாது இல்லை, அவரோட சொந்த பொண்டாட்டி. அவர் விரும்பினா நேரிலேயே என்னை வந்து முழுசாக பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ரிக்கியும், மாம் கவலைப்படாதீங்க 1 மந்த்தில் அவர் வந்துருவாரு அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலாக சொல்ல, 1 மந்த்தில் வந்துட்டு எவ்வளோ நாள் இங்கே இருப்பார்? 1 நாள் 2 நாள் திரும்பவும் பிஸ்னஸ் விஷயமா போகிறேன்னு போயிடுவார். நான் தானே இங்கே தனிமையில் கஷ்டப்படணும். உனக்கு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிறாங்க. மாம் புரியுது மாம், நீங்கள் நைட்டெல்லாம் சரியாக தூங்காமல் கவலைப்படுறதெல்லாம் எனக்கு தெரியும் மாம் அப்படிங்கிறான். ஏய் என்னப்பா சொல்கிற? ஒருவேளை நீ என்னை வாட்ச் பண்ணுறியோ அப்படிங்கிறாங்க. நோ அப்படியெல்லாம் இல்லை மாம், ஜஸ்ட்டு நேற்று எனக்கு தூக்கம் வராமல் இருந்துச்சு, ஒரு காஃபி குடிக்கலாமான்னு கேட்கலான்னு உங்கள் ரூமுக்கு வந்தேன், அவ்வளோதான் மாம். அதை நீங்கள் பெருசாக வேறு மாதிரி எதுவும் திங்க் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறான். பாத்தியாப்பா இப்போ கூட உனக்கு என்னோட ஃபீலிங்கு தெரிய மாட்டேங்குது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. திரும்பவும் அன்னைக்கு நைட்டு மெதுவாக மாமோட பெட்ரூம் கதவை திறந்துட்டு ரிக்கி எட்டி பார்க்குறான். வழக்கம் போல் இன்றைக்கும் மாம் பெட்டில் படுத்து அழுதுட்டு இருக்காங்க. நம்ம வரதை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு சத்தம் போடாமல் வந்துடுறான். தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வந்த மாம், என்னப்பா நேற்று நைட்டு திரும்பவும் என் ரூம் கதவை ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்த போல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாம், உங்கள் கூட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு வந்தேன், நீங்கள் பேசுகிற நிலமையில இல்லை, அதனால் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு வந்துட்டேன் அப்படிங்கிறான். நீ என் பெட்ரூம்குள்ளே வர்றது ஒன்று எனக்கு தொந்தரவு இல்லைப்பா, நீ எனி டைம் என் பெட்ரூம்குள்ளே வரலாம், உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே மாம், இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தர போகிறேன் அப்படின்னு ரிக்கி சொல்ல, வாவ் ரியலி நைஸ்பா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், செம்ம பசி அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போதான் ரிக்கி பார்க்குறான், மாம் துண்டு எடுத்துகிட்டு போக மறந்துட்டாங்க, துண்டை எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தில் துண்டு எடுத்துகிட்டு போகிறான். சித்தி அந்த கிளாஸ் டோருக்கு ஸ்க்ரீன் போடாமல் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. துண்டை கொடுக்கலாம் அப்படின்னு வந்த ரிக்கி அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். தம்பி துடி துடிச்சு போயிடுறான். அவனால் அவன் பார்வையை விளக்கவே முடியல. குளிச்சுட்டு இருந்த சித்தியும், ரிக்கி அந்த பாத் டவலை கொஞ்சம் எடுத்து கொடுப்பான், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி இதோ வந்துட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட இருந்த துண்டை கொண்டு போய் கொடுக்குறான். அவன் பார்வையெல்லாம் அங்கேயே தான் போகுது. கிச்சனுக்கு வந்த சித்தியும், என்னப்பா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன்னு சொன்னேன், எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தி, உங்களுக்கு ஸ்பெஷலாக கஞ்சி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அது அப்படின்னு இழுக்க, அது உன் பேண்ட்டில் கொட்டிருச்சாப்பா அப்படின்னு யதார்த்தமாக அவங்களும் கேட்குறாங்க. ஆமாம் சித்தி அப்படின்னு போய் க்ளீன் பண்ணிட்டு வரான். இவன் சிந்தின கஞ்சி வேற கஞ்சி, அது அவங்களுக்கு தெரியாது. சித்தியும் அவனோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியாமல் அவன் பக்கத்தில் நின்று கையை கட்டி வேற பேசிகிட்டு இருக்குது. ஏமா அந்த கையை கொஞ்சம் கீழே இறக்கி கொடுமா, பார்க்குறவங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும். இப்போ அடுத்த சீனில் காலங்காத்தால அங்கே ஒரு பேக் இருக்குது, அந்த பேகவே வெறிச்சு பார்த்தபடி ரிக்கி நின்றுட்டு இருக்கான். சித்தி தூங்கி எழுந்திரிச்சு வராங்க. எப்போ வந்தாராமா அப்படின்னு ரிக்கி ஒரு மாதிரி முகத்தை இறுக்கமாக வச்சுட்டு கேட்குறான். காலையில் 4 மணி இருக்கும், உன் டேடி வந்தார், என்கிட்ட இது பேசக்கூட இல்லை, நேராக போய் பெட்டில் படுத்துட்டாரு, எழுப்புனா அசையும் கூட மாட்டேங்கிறாருப்பா அப்படின்னு சித்தி ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க. ஏன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் புருஷன் இன்னைக்கு வரான், நம்ம கூட கொஞ்சம் கொலாவுவான் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த காண்டாமிருகம் வந்தோன்னே போய் படுத்துருச்சு. அந்த ஏமாற்றம் தான் அவங்களுக்கு. அதை விட ரிக்கிக்கு தான் பெரிய ஏமாற்றம். எப்போ திரும்ப போவார் அப்படின்னு சித்திக்கிட்ட கேட்குறான். 1 or 2 days இருப்பார், கிளம்பிடுவார். இந்த 1 நாள் 2 நாள் தங்குறதுக்கு அவர் வராமையே இருந்திருக்கலாம், இது என்ன லாட்ஜா அப்படிங்கிற மாதிரி அவன் முணங்குறான். என்னப்பாச்சு, ஏன் என்னவோ மாதிரி இருக்க அப்படின்னு சித்தி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சித்தி, நம்ம ரெகுலராக ஒரு ரொட்டீனாக நம்ம லைஃப் சைக்கிள் போயிட்டு இருந்துச்சு, இப்போ திடுதிப்புன்னு அப்பா வந்தனால எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படிங்கிறான். அவர் வந்தால் வந்துட்டு போகட்டும்ப்பா, நம்ம 2 பேரும் ஆஸ் யூஷுவலாக பேசிக்கலாம், ஜாலியாக சிரிச்சுக்கலாம், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஐ லவ் யூ சித்தி அப்படிங்கிறான். அங்கே பார்த்தபடியே அந்த அம்மாவும் ஐ டூ லவ் யூப்பா அப்படின்னு அவன் தலையை தட்டி கொடுக்குறாங்க. வழக்கம் போல், நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்பா ஏதாவது பண்ணினாரா அப்படின்னு மெல்ல இழுக்கிறான். இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, அதான் சொன்னனே 4 மணிக்கு அவர் வந்தார், வந்ததும் படுத்துட்டாரு,
அப்புறம் எப்படி நீ கேட்குறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. சித்தி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அப்பாவை விட நல்லா ஸ்டெடியாக வேலை செய்வேன் சித்தி. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சித்தி. நான் அப்பாவோட நிறையா நேரம் நின்று வேலை பார்ப்பேன் சித்தி அப்படின்னு அங்கே பார்த்தபடியே சித்தி கிட்ட சொல்கிறான். இவ்வளவு நேரமாக அவன் சித்தியை அங்கே பார்க்கறது இங்கே பார்க்கறது ஒளிஞ்சிருந்து பார்க்கறது அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் வரும் பாருங்க, செம்ம தரமாக இருக்கும். அந்த அம்மா இருக்கிறா 6 அடிக்கு, இவன் 5-5.25 அடி தான் இருப்பான் போல் இருக்கு. ஏணி தான் வைக்கணும். ஆனாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆள் சின்னதாக இருந்தாலும் அவன் ஆயுதம் பெருசு. சொன்ன மாதிரியே நின்று விளையாடுவான். இந்த சம்பவம் டாப்புக்கு டாப்பு, அதை விட டாப்பாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.